தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/6/2026 புதன்கிழமை, சித்திரை நட்சத்திரம், மாலை 5:48 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த நாள். இயற்கையின் இனிய நாள் 24/6/1927. அவர் இயற்கையோடு இணைந்த நாள் 17/10/1981. காவியத்தாயின் இளைய மகன். அது மட்டுமல்ல, கம்பன் இணை கவிமுரசு. சிறுகுடல்பட்டியில் பிறந்து சிகாகோ வரை சென்று புகழடைந்தவர். உலக புகழ்பெற்ற கவியரசர். மாட்டு வண்டி நுழையாத கிராமத்தில் கூட அவருடைய பாட்டு வண்டி நுழைந்தது. அவர் எனக்கு மிக மிக நெருங்கிய உறவினர் என்பதிலே நான் பெருமை கொள்கின்றேன். 1975ஆம் ஆண்டில் எங்கள் இல்லம் வந்து எனக்கு அவர் கைப்பட ஒரு வாழ்த்து கவிதை கூட எழுதி கொடுத்தார். அப்படிப்பட்டவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். பொதுவாகவே தமிழ் உலகுக்கு அவர் ஆற்றிய தொண்டு மிக அற்புதமான தொண்டுகள். ஆகையினாலே அப்படிப்பட்ட கவிஞருக்கு இன்றைக்கு ஒரு கவிதாஞ்சலி. கண்ணதாசனே, நீ கண்ணனுக்கு தாசன் அல்ல, கண்ணனின் அவதாரமே என்று சொல்வேன். ஏன் தெரியுமா? கண்ணன் அவன் பெற்றோர்க்கு 8வது பிள்ளை. நீயும் உன் பெற்றோர்க்கு 8வது பிள்ளை. கண்ணன் புல்லாங்குழலால் இந்த உலகை மயக்கினான். நீயோ எழுதுகோலால் இந்த உலகத்தை மயக்கினாய். கண்ணன் வாய்க்குள் இந்த உலகத்தை காட்டினான். நீயோ உலகத்தார் வாயிலெல்லாம் உன் பாடலை இசைக்க வைத்து காட்டினாய். மீசைக்கவி பாரதிக்கு பின்னாலே மீசை இல்லாமலேயே வீர ஓசைக்கவி பாடிய ஆசைக்கவியே, நீ காசு கவிகளுக்கு மத்தியில் ஆசு கவியாய் வாழ்ந்த அருட்கவி. அதனால் தான் உனக்கு சந்தங்கள் எல்லாம் சொந்தங்களாயின, விருத்தங்கள் எல்லாம் நல்ல பொருத்தங்களாயின, அகவல்கள் எல்லாம் நல்ல தகவல்களாயின. பெட்டிக்குள் ஓடும் சினிமா படங்கள் கூட உன் பாட்டு மெட்டுகளுக்காகவே ஓட ஆரம்பித்ததே. மலையரசியை நீ கொண்டாடினாய், கலையரசி உன் நாவிலே குடியேறினாள். கவிதை மேல் பற்று வைத்தாய், உன் கைமேல் வரவு வந்தது. நீ இன்றி திரையுலகம் மாறிப்போச்சு, நீ இன்றி திரையுலகம் மாறிப்போச்சு, நிழல் கூட நிஜமென்று தேறிப்போச்சு. வாயினின்று வரும் சொல்லே கவிதையாச்சு, வளர்த்தமிழில் கொச்சை சொல் கூடலாச்சு. தாயோடு தாரத்தை சேர்த்து வைத்து, தாயோடு தாரத்தை சேர்த்து வைத்து தமிழ் படத்தை பார்க்கும் நிலை மாறிப்போச்சு. விக்கலுக்கு பாட்டெழுதி வெற்றி கண்ட வேந்தன் நீ. இன்று திரை உலகில் வாழ்வோர் எல்லாம் முக்கலுக்கும் உலகளுக்கும் பாட்டு தந்து மோகத்தை வளர்க்கின்றார். நியாயம்தானா? சிக்கலுக்கு ஆளாகும் கவிஞர்களுக்குள் சிகரத்தை தொட்டவன் நீ. அதனால் தானே மக்களெல்லாம் போற்றுகின்ற கவிஞனானாய். மணித்தமிழில் கவியரசன் பட்டம் பெற்றாய். உன் பேரை தினம்பாடும் குயிலாய் வந்தேன். உலகத்தில் நானும் ஒரு கவிஞனானேன். என் பேரை தினம்பாட வழிவகுத்த எழிலான கவியரசே, உனக்கு நன்றி என்று கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு கவிதாஞ்சலியை சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள். வீட்டு தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ராசிநாதன் 2ஆம் இடம் எனப்படும் தனஸ்தானத்தில் இருப்பதால் தனவரவு தாராளமாக வந்து செல்லும். விழாக்களிலும் விருந்துகளிலும் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. 2லே புதன் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சூரியனும் புதனும் ராசியில் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டு. எனவே வியக்கும் தகவல் வீடு வந்து சேரப்போகிறது. கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கப் போகின்றது. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு உச்சம் பெற்ற குருவால் அச்சமின்றி வாழ வழிபிறக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார நிலை உயரும். புகழ்பெற்ற மனிதர்களை சந்திப்பால் என்று மகிழ்ச்சி அடைவீர்கள். சுக்கிரபலமும் நன்றாக இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். இன்று அருகில் இருப்பவர்களின் ஆதரவு மட்டுமல்ல, அயல்நாட்டு முயற்சியும் கூட உங்களுக்கு கைகூடலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் உண்டு. வீடு வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு வரலாம். சொத்துக்களால் உங்களுக்கு நன்மைகளும், சொந்தங்களால் உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும். ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நாள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாளாக அமையப் போகின்றது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே புதன் இருக்கின்றார். புதன் சூரியனோடு இணைந்திருக்கின்றார். எனவே உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் செயல்பட்டு தொழிலை விரிவு செய்யும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். கிளைத்தொழில் தொடங்கும் வாய்ப்பு அல்லது ஏதேனும் புதிய தொழில் தொடங்குவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல அனுகூலமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் உங்களுக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் பொன்னான நாள் இந்த நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல சம்பவம் இன்றைக்கு நடைபெறப் போகிறது. நீண்ட நாளாக நடைபெறாத ஒரு நல்ல நிகழ்வு இன்று நடைபெறும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பிள்ளைகள் வழியில் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு வேலைக்கு முயற்சி இருந்தால் வேலை கிடைக்கும். மாலைக்காக, அதாவது திருமணத்திற்காக நீங்கள் ஏதேனும் திட்டம் தீட்டி இருந்தால் இன்று நல்ல வரன்கள் வந்து வாயில் தேடி வரலாம். கேதுவின் பார்வை ராசியில் பதிவதால் உடல்நிலையில் மட்டும் சிறு கவனம் தேவை. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராகும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு புகழ்மிக்கவர்களின் சந்திப்பால் இன்றைக்கு மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். பொன்னான நாள், யோகமான நாள். இன்றைக்கு வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையலாம். அது மட்டுமல்ல, நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் ஏதேனும் இதுவரை பிரச்சனைகள் இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரும். சொத்துக்களாலும் ஆதாயம், சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கின்ற நாள். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் கல்யாண கனவுகளும் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வும் அகலும். இன்று உங்களுக்கு இனிய நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு சூரிய பார்வை இருப்பதனாலே அரசாங்க வேலைக்கு முயற்சித்தால் அது கைகூடலாம். அல்லது அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புது ஆதித்ய யோகம் இருப்பதனாலே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காக சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அயல்நாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தங்களோடு பணிபுரிபவர்கள் எல்லாம் அயல்நாடு சென்று விட்டார்களே, நாம் எப்பொழுது செல்வது என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்பு வரப்போகின்றது. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் போன்றவைகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் தீரும், குதூகலம் கூடும். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. உத்தியோகத்திலே மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். அலைபேசி வழியில் வரும் தகவல் அதிகாலையிலேயே நல்ல தகவலாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள், யோகமான நாள். உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கின்ற நாள். 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் இருக்கின்றார். பொதுவாக 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வாகனஸ்தானம். எனவே அதில் செவ்வாய் இருக்கின்றார். 3க்கு அதிபதி சகாய ஸ்தானாதிபதி 4இல் இருப்பதனாலே வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்காக ஏதேனும் முயற்சித்திருப்பீர்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று பண நெருக்கடியாகலும் பக்குவமாக பேசி காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். சேமிப்புகள் கரையலாம். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. உடன் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதோடு இன்று வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். புதன்கிழமை என்பதனாலே இன்று விஷ்ணு இலக்குமி வழிபாடும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை வரவழைத்துக் கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.